இன்று கடினமான சவாலின் டே 11. சில பல பர்சனல் ப்ராப்ளங்களால் நம்ம வாக்கிங்கை தவிர்க்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. அதனால நம்ம ஸ்டார்டிங் எடுத்தோடனே ஸ்ட்ரெச்சிங் ஆரம்பிச்சிட்டோம். ஸ்ட்ரெச்சிங்கில் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச எல்லா ஸ்ட்ரெச்சிங்கையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் மறுக்கா சொல்கிறேன், ஏன் ஸ்ட்ரெச்சிங் பண்ணுறோம் அப்படின்னா, எதிர்பாராமல் ஏற்படும் ஏடாகூடமான அடிகளிலிருந்து தப்பிக்கிறதுக்கு மட்டும்தான், வேற ஒன்றும் இல்லை. முடிஞ்ச அளவு கழுத்து மற்றும் ஷோல்டர் பகுதிகளில் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த பக்கம் தான் நிறைய அடி விழுகும். ஒரு டிஸ்க்ளைமர், இந்த ஸ்ட்ரெச்சிங்கில் எவனா பண்ணுறது நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கப்புறம் வரும் பின் விளைவுகளுக்கு நான் பொறுப்பல்ல. இன்று ட்ரைசப் அண்ட் செஸ்ட் ஒர்க் அவுட். ட்ரைசப்புக்கு நம்ம டைமண்ட் புஷ்அப் தான் 3 செட் பண்ணிக்கிறோம். முடிஞ்சவரை செஸ்ட் கீழே வந்துட்டு மேலே போகணும். அதுக்கப்புறம் நம்ம அவெஞ்சர்ஸ் அப்கிரேடட் ஆயுதத்தில் 1 arm ஓவர் ஹெட் ட்ரைசப் ஒர்க் அவுட் பண்ணுறோம். அண்டு நான் வீடியோக்கு வேணும்னே முறைக்கலைங்க, யாரோ ஆள் மனசுக்குள்ளே போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணும்போது முரடான்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பண்ணால் தான் ஒர்க் அவுட் நல்லா வரும் அப்படின்னு சொல்லியிருக்கனால தான் நான் அப்படி முறைச்சிக்கிட்டு இருக்கேன். உங்ககிட்ட சேர் இருந்தால் அதில் உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி 2 கையிலையும் ஓவர் ஹெட் ப்ரெஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நின்றுக்கிட்டே நீங்கள் ஓவர் ஹெட் ப்ரெஸ்ஸும் பண்ணலாம். இது முடித்த உடனே நம்ம ஸ்கல் கிரஸ் பண்ண போகிறோம். இது ஏன் ஸ்கல் கிரஸ்ன்னு பேர் வந்ததுன்னா, இதை நீங்கள் மண்டே மேலே விட்டிங்கன்னா உங்கள் ஸ்கல்லில் தான் க்ரஷ் ஆகும். ஸோ லைட் வெயிட்லேயே ஹேண்டில் ஓவர் மூவ்மெண்ட் கொடுக்காம பண்ணுங்கள். இதே தொடர்ந்து நம்ம பண்ண போகிறது செஸ்ட் ஒர்க் அவுட். அதுக்கு ஃபஸ்ட்டு நார்மல் புஷ்அப் பண்ண போகிறோம். நார்மல் புஷ்அப் எப்படி பண்ணணும்னு எல்லாருக்கும் தெரியும். தெரியலைனாலும் நான் மறுபடியும் சொல்கிறேன். ஷோல்டர் வித் அளவுக்கு ஹேண்ட் பிளேஸ்மெண்ட் வச்சுட்டு செஸ்ட்டு ஃபஸ்ட்டு கீழே கொண்டு வந்து மேலே எந்திரிக்கணும். கடைசியாக சிப்பாக்கள் விளாடும்போது இந்த ஜான் எடுத்தது. அதுக்கப்புறம் இங்கே தான் வைடு புஷ்அப் எடுக்கிறதுக்காக எடுத்துக்கிட்டு இருக்கேன். வைடு புஷ்அப் ஈஸியாக போகும். ஸோ இதில் ஒரு 3 செட் பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் நம்ம வெயிட் வச்சு பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பெஞ்ச் ப்ரெஸ் பண்ண போகிறோம். பெஞ்ச் ப்ரெஸ்ஸுக்கு பெஞ்ச் இல்லாதனால நம்ம தரையில் தான் பண்ண வேண்டிய நிலைமை. தரையில் பண்ணும்போது ரேஞ்ச் ஆஃப் மோஷன் கிடைக்கல அப்படின்னா இந்த மாதிரி எலிவேட்டட் சர்ஃபேஸில் போய் பண்ணுங்கள். இந்த மாதிரி செஸ்ட் ஒர்க் அவுட்டுக்கு முடிஞ்சளவு செஸ்ட்டை அப் பண்ணி ஸ்க்யூஸ் பண்ணணும். நம்மக்கிட்ட பெஞ்ச் இல்லை, அதனால நான் இந்த சேர் யூஸ் பண்ணேன். இதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா, நானே அந்த சேரை உடைக்க பார்த்தேன். அதுக்கு பதிலாக நீங்கள் இன்க்ளைன்டு புஷ்அப் பண்ணிக்கோங்க. வெயிட்ஸ்க்காக வேணால் பேக்கில் வெயிட்ஸ் வச்சு பண்ணிக்கோங்க. அதை தொடர்ந்து நம்ம இந்த செஸ்ட்டை ஃப்ளைஸ் பண்ண போகிறோம். இது ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக பண்ணணும். இது நம்ம சூப்பர் செட் பண்ண போகிறோம். ஸோ செஸ்ட் ஃப்ளைஸ் முடித்த உடனே நம்ம க்ளோஸ் கிரிப்பில் ஒரு செஸ்ட் ப்ரெஸ் பண்ணணும். நீங்கள் நல்ல வெயிட்ஸ் வச்சு பண்ணிங்கன்னா கையெல்லாம் உதற ஆரம்பிக்கும். ஃபைனல் ஒர்க் அவுட் பண்ண போகிறது நம்ம டீக்ளைன் புஷ்அப்பு. இது பார்க்குறதுக்கு ஸ்பைடர்மேன் மாதிரியே இருக்குல்ல. ஒர்க் அவுட் முடிக்கும் தருவாயில் என் நண்பர்கள் வந்தாங்க. அவங்களும் நான் பண்ணுற ஒர்க் அவுட்லாம் பார்த்து கொஞ்சம் மோட்டிவேஷ்னல் ஆகி நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. இதை எங்கே கற்றுக்கிட்டாங்கன்னு தெரியல. பட் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களே போய் தானே ஸ்ட்ரெச் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்து என்னுடைய கார்த்தி நண்பன் 5 புஷ்அப் வெற்றிகரமாக எடுத்தார். பட் எனது ஜெகதீசன் நண்பன் 15 புஷ்அப் எடுத்தான்ப்பா சாமி. இதை ஏன் நான் இவ்வளோ எக்ஸாஜரேட்டராக சொல்கிறேன் அப்படின்னா, கடந்த 2 வருஷமாக இவன் எந்த ஒரு ஒர்க் அவுட்டுமே பண்ணல. அப்படி இருந்தும் இவன் 15 புஷ்அப் எடுத்து என்னை மாஸ் பண்ணிட்டான். கடைசியாக தலைவர் ஒர்க் அவுட் பண்ணது என் கூட தான், அதுவும் கொரோனா டைமில். இதுக்கப்புறம் ஒர்க் அவுட்டை கண்டினியூ பண்ணுவான்னு நம்பி உங்கள் எல்லாருக்கும் நான் பாய் சொல்கிறேன். பாய் மக்களே.